ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற பல பேரோட மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? அவங்கக்கிட்ட அசாத்தியமான திறமை இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த தேவையான கவனம் இருக்காது. நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு நாம் தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிஜமான ஆற்றல் நம்ம விட்டு மெல்ல மெல்ல விலகி போயிட்டே இருக்குது. நம்ம தோற்று போகிறதுக்கு வெளியில் இருக்கிற உலகமோ இல்லை மனிதர்களோ காரணம் இல்லை. நம்ம மனசுக்குள்ளே நாம் தினமும் செய்கிற அந்த சின்ன சின்ன விட்டு கொடுத்தல்கள் தான் காரணம். 1954 மெக்கில் யூனிவர்சிட்டியில் 2 ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விசித்திரமான பரிசோதனையை செஞ்சாங்க. ஒரு எலியோட மூளைக்குள்ளே ப்ளஷர் சென்டர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன எலக்ட்ரோட பொருத்துனாங்க. அந்த எலி ஒரு சின்ன லிவரை அமுக்குனா அது மூளைக்குள்ளே ஒரு லேசான மின்சார அதிர்வு பாயும். உடனே அதுக்கு ஒரு அசாத்தியமான இன்பம் கிடைக்கும். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த எலி சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தான் குட்டிகளை கூட கவனிக்கல. தொடர்ந்து அந்த லிவரை அமுக்கிக்கிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு 7000 தடவை. கடைசியில் சாப்பாடே இல்லாமல் பசியிலையும் சோர்வலையும் அந்த எலி மயங்கி விழுந்துச்சு. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பரிதாபமான கதையாக தெரியலாம், ஆனால் உண்மையாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரும் அந்த அறையில் இருக்கிற எலி தான். உங்கள் கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்த லிவர். ஒவ்வொரு ஸ்க்ரோல், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவும் உங்கள் மூளைக்கு கொடுக்குற அந்த அதிர்வு உங்களை அறியாமலேயே உங்கள் கவனத்தை, உங்கள் லட்சியத்தை, உங்கள் வாழ்க்கையை சிறுக சிறுக கொண்டுட்டுருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக 4 மணி நேரம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1460 மணி நேரம். உங்கள் ஆயுசில் 60 முழு நாட்களை யாரோ ஒருத்தர் உங்கள் கிட்ட இருந்து சைலண்ட்டாக திருடிட்டுருக்காங்க. காலையில் 8 மணிக்கு கண் விழிக்கிறீங்க, உடம்புல எந்த எனர்ஜியும் இல்லை, பெட்டில் இருந்து கூட இன்னும் எழலை. ஆனால் கை தானாக ஃபோனை தேடுது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு எழலான்னு லாக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. 10 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம் காலி. உடம்பால் நீங்கள் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அசாத்தியமான குற்ற உணர்ச்சி. இதுக்கு காரணம் உங்களோட லேசினஸ் கிடையாது. யுவர் பிரெயின் ஹேஸ் பீன் ஹைஜாக்டு பை மாடர்ன் அல்காரிதம்ஸ். ஆனால் இந்த மாய வலைக்குள்ளே இருந்து எஸ்கேப் ஆகி உலகத்தை ஆள்ற டாப் 1% ஹை பர்ஃபார்மர்ஸ் ஒரு ரகசிய சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி மூளையை ஒரே நாளில் ரீசெட் பண்ணி அன்ஸ்டாப்பபிள் ஃபோக்கஸோடு இயங்குறாங்க? வாங்க பார்க்கலாம். நாம் இந்த பொறிக்குள்ளே எப்படி விழுந்தோன்னு ஆழமாக ஆராய்வோம். நம்ம மூளைக்குள்ளே டோபமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சுரக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க டோபமைன்கிறது சந்தோஷத்தை கொடுக்குற கெமிக்கல்னு. நோ, டோபமைன்கிறது டிசையர் அண்ட் ஆன்டிசிபேஷன் கெமிக்கல். அதாவது எனக்கு எது வேணும், அதை அடைஞ்சா ஜாலியாக இருக்கும்னு மூளை தூண்டுற ஒரு காரணி. எ ஸ்மால் ரியாலிட்டி செக். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் வேட்டையாடி ஒரு பழத்தையோ இல்லை விலங்கையோ கண்டுபிடிக்கும்போது இந்த டோபமைன் சுரக்கும். அது அவனுக்கு உணவை தேட தூண்டுதலாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், ஒரு இன்ஸ்டாகிராம் லைக், 15 செகண்ட் ஷார்ட் வீடியோ உங்கள் மூளைக்கு இயற்கை கொடுத்த டோபமைன் அளவை விட 100 மடங்கு அதிக அளவிலான டோபமைனை நீங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் மூலமாக தினமும் திணிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்கள் பிரெயினோட பேஸ்லைன் டாலரன்ஸ் லெவல் எகிரிடுது. இதனால தான் 20 பக்கம் புத்தகம் படிக்கும்போதோ, 30 நிமிஷம் படிப்பில் கவனத்தை வைக்கும்போதோ, இல்லை ஒரு வேலையை செய்யும்போதோ உங்கள் மூளை அலறுது. இது ரொம்ப போரிங்காக இருக்கே, எனக்கு உடனே அந்த ஹை டோபமைன் வேணும், போய் ஃபோனை எடு அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்துது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நிக்கோலா டெஸ்லா, தாமஸ் எடிசன், இல்லை நம்ம ஊர் ஸ்ரீனிவாச ராமானுஜம், இவங்களுக்கெல்லாம் எப்படி 10 முதல் 12 மணி நேரம் தொடர்ந்து ஒரே விஷயத்தில் அசாத்தியமான கவனத்தை வைக்க முடிஞ்சுது? அவங்களுக்கு இருந்த மூல அமைப்பு தான் நமக்கும் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட டிஜிட்டல் நாய்ஸ் இல்லை. நவீன காலத்தில் வாழும் சிலிகான் வேலி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டாப் சிஇஓஸ் அண்ட் எலிட் அத்லெட்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க வாரம் ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ மாங்க் மோட் அல்லது டோபமைன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ரகசிய முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட வேலையில் அசுரத்தனமாக வேகத்தை காட்டுறதுக்கான காரணம் அவங்க அதிக நேரம் உழைக்கிறதில்ல, அவங்க மூளையை சுத்தமாக ரீசெட் பண்ணுறாங்க. அந்த மாபெரும் ரீசெட் சிஸ்டமை நாம் எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில் கொண்டு வர்றது? காலையில் நீங்கள் கண் விழிச்ச உடனே முதல் 90 நிமிடங்களுக்கு உங்கள் மூளை ஒரு உறிஞ்சும் கடற்பாசி மாதிரி இருக்கும்.
அந்த நேரத்தில் நீங்கள் சோஷியல் மீடியா நியூஸ் பார்த்தா அன்னைக்கு நாள் முழுக்கவும் உங்கள் மூளை அடுத்தடுத்து தூண்டுதல்களை தேடிக்கிட்டே இருக்கும். விடிஞ்ச உடனே முதல் 90 நிமிடங்களுக்கு நோ ஸ்க்ரீன்ஸ். சூரிய வெளிச்சத்தை பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, லேசான உடற்பயிற்சி செய்யுங்க. நவீன மனிதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாபம் சும்மா இருக்க முடியாதது. பஸ் ஸ்டாப்பில் நின்னாலும் ஃபோன், டிராஃபிக்கில் நின்னாலும் ஃபோன், பாத்ரூம் போனாலும் ஃபோன். சலிப்பு அப்படிங்கிற உணர்வை அனுபவிக்கவே நம்ம மூளைக்கு நாம் நேரம் தர மாட்டேங்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனித குலத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளும் படைப்பாற்றல்களும் பிறந்ததே அந்த சலிப்பான தருணங்களில் தான். தினமும் 15லிருந்து 20 நிமிஷம் எந்த பாடலோ ஃபோனோ மனிதர்களோ இல்லாமல் சும்மா உட்காருங்க. ஆரம்பத்தில் மூளை கத்தும், ஆனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அசாத்தியமான தெளிவு பிறக்கும். நான் இன்றைக்கி 10 மணி நேரம் படிக்க போகிறேன், 12 மணி நேரம் உழைக்க போகிறேன்னு டைம் டேபிள் போடுறத நிறுத்துங்க. 25 நிமிஷம் டைமர் வைங்க. அந்த 25 நிமிஷத்தில் உங்கள் வேலையை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்கள். 25 நிமிஷம் முடிஞ்சதும் ஸ்ட்ரிக்ட்லி 5 நிமிஷம் பிரேக். ரிப்பீட் திஸ் 4 times. கெட்ட பழக்கங்களை மாற்ற முடியாததற்கு காரணம் அவை ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது தான். சோஷியல் மீடியா ஆப்களை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபோன் ஸ்க்ரீனை கிரே ஸ்கேல் மோடில் மாற்றுங்க. அந்த கலர்ஃபுல் அனிமேஷன் இல்லைன்னா உங்கள் மூளைக்கு ஃபோன் மேலே இருக்கிற மோகம் பாதியாக குறைஞ்சிடும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை தூக்கி தூர வைங்க. ப்ளூ லைட் உங்கள் உடம்புல இருக்கிற மெலட்டோனினை அழித்து தூக்கத்தை கெடுக்கும். நைட் டைம் ஷட் டவுன் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நோட் புக் எடுத்து நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத 3 முக்கியமான வேலைகளை மட்டும் எழுதி வச்சுட்டு தூங்க போங்க. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நடக்க வேண்டியதில்லை. இந்த நொடியில் உங்கள் கவனத்தை யாருக்கு கொடுக்க போகிறீங்கிற அந்த ஒரு சின்ன முடிவு தான் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. ஒரு அல்காரிதம் தயாரித்த மாய வலைக்குள்ளே சிக்கி மற்றவங்களோட வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே காலத்தை வீணடிக்க போகிறீங்களா? இல்லை உங்கள் மூளையே உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓட போகிறீங்களா? The choice is absolutely yours. இந்த பிரெயின் ஹேக் ப்ரோட்டோக்காலை அட்லீஸ்ட் வரப்போகிற 3 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃபோக்கஸில் நடக்கிற அந்த மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சுருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.